ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை கேட்போம். ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா ஒரு கோயில் கட்டணும்னு நினச்சானா. அந்த கோயில் கட்டுறதுக்கு ஒரு அழகான அம்மன் சிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்பியை கூப்பிட்டு, சிலை வடிக்கிற சிற்பியை கூப்பிட்டு சிலை வடித்து தர சொன்னானா, அம்மன் சிலை. அந்த சிற்பியும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை சிலை செய்கிறதுக்காக தயார்படுத்தினானா. உடனே அந்த கல் சொல்லிச்சான், என்ன செய்ய போகிறேன்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த சிற்பி நான் உன்னை சிலையாக வடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னானா. நீ என்னை உளிய வச்சு தானே அடிப்ப, எனக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லிச்சான். என்னை ஒன்றும் செஞ்சிடாத, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு அந்த சிற்பியும் அந்த சிலையை விட்டுட்டு, அந்த கல்லை விட்டுட்டு அடுத்த கல்லை எடுத்து அதை சிலை வடிக்கிறதுக்கு தயார் பண்ணானா. உடனே அந்த கல் சொல்லித்தான், சரி நீ என்னைய சிலையாக வடிச்சுக்கோ, ஆனால் ரொம்ப வலிக்காமல் என்னைய சிலை வடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லித்தான். சரின்னு சொல்லிட்டு இவனும் அந்த சிலையை அம்மன் சிலையை வடிக்க ஆரம்பித்தான். அம்மன் சிலை செய்ய ஆரம்பித்தான். அந்த கல் எல்லா வலியையும் பொறுத்துக்கிட்டதுனால அந்த கல் ஒரு அழகான அம்மன் சிலையாக மாறிச்சான். அப்புறம் அந்த ராஜா அம்மன் சிலையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். நல்லா இருக்குது சிலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கல், அந்த கல்லை என்ன செஞ்சானா, அந்த சிற்பி அதை படிக்கட்டாக மாற்றி அந்த படிக்கட்டாக போட்டுட்டானான். உடனே எல்லோரும் சாமி கும்பிட வர்றவங்க எல்லாருமே அந்த படிக்கட்டு மேலே ஏறி அம்மனை கும்பிட்டுட்டு போவாங்களாம். அப்போ அந்த படிக்கட்டாக மாறின அந்த கல் நினச்சிச்சான், நம்ம வழியை கொஞ்சம் பொறுத்து இருந்தோம்னா நம்மளும் இன்றைக்கி சிலையாக மாறி எல்லோரும் கும்பிடுற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிச்சான். அப்போ வலி தாங்காத அந்த கல் எல்லார் கால்லையும் மிதிப்பட்டு அதுக்கு கூட கொஞ்சம் வலி வர்ற மாதிரி அது ஃபீல் பண்ணிச்சான். அப்போ அப்போ தான் அது தன்னோட தவறை உணர்ந்துச்சான். எப்பயுமே வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வராது, துன்பம் வர்றப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த வலியை தாங்கிக்கிறதுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையோடைய நீதி. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளை சந்திப்போம்.